சார்பில் நடைபெறும் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கிறோம். தொழில்துறை சார்பில் நடைபெறும் இந்த முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு நிகழ்ச்சி வருக வருக என வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கிறோம். தொழில்துறை சார்பில் நடைபெறும் இந்த முதலீட்டாளர்களின் முதல் முகவரி வருக வருக என வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியை பரவலாக முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு மேலும் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி முதலீட்டாளர்களுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியை பரவலாக முதலீட்டாளர்களை விழா அரங்கில் மேலும் முதலீட்டாளர்களின் முதல் முதலீட்டாளர்களுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியை அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தேக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போலது சிறந்த திராவிடனல் திருநாடும் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. தொழில்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெறுவது மட்டுமல்லாமல் அவற்றின் முன்னிலை பெற வேண்டும் என்றும் பெற்ற முன்னிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக அயராது செயல்பட்டு வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த முதலீட்டு மாநாட்டிற்கு வருக வருக என உளமாற வரவேற்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் விதமாக தொழில்துறையின் வளர்ச்சிக்கு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த மாநாட்டிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். I cordially welcome Mr. Praveer Sinha, the CEO and Managing Director of the Tata Power Company Limited, Mr. Manoj Kumar Upadhyay, Founder, Chairman and Managing Director of the Acme Group, Mr. Peter Van Meerlo, Chief Financial Officer of Cubic PV, United States, and all other investors who are present here today to partner with us in Tamilnadu's growth story. I also extend a hearty welcome to the Consular Corps present here today in full strength. Tirumati Pooja Kulkarni, Managing Director and CEO of Guidance, senior officers of the Government of Tamil Nadu, entrepreneurs, investors and captains of industry, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையில்
தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பாதையில் அடுத்து மைல்கல்களை எட்டி வருவது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிக்கிறது. தொழில் மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு சமமான முக்கியத்துவம் அளித்து வருகிறது. இந்தியாவிலேயே சிறப்பாக ஆளப்படும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அணுகுமுறை இன்க்ளூசிவ் growth strategy தான் இதற்கு வழிவகுத்துள்ளது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த அரசு ஏராளமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொண்டுள்ளதை காரணத்தினால் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து வருகின்றன. எளிதாக வணிகம் செய்வதற்கான ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சூழல் அமைப்பில் தமிழ்நாட்டின் தரவரிசை முந்தைய இருந்த 14வது இடத்திலிருந்து தற்போது 3வது இடத்திற்கு வந்துள்ளது என்று அண்மையில் ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இது முதலீட்டாளர்களின் மத்தியில் நம்பிக்கையை அதிகரிப்பதற்காக தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் அயராத முயற்சிகளுக்கு ஒரு சான்றாகும். மேலும் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2021, இந்தியாவில் புத்தாக்க குறியீடு 2020 மற்றும் மாநிலங்களின் வலுவான கட்டமைப்பின் லீட்ஸ் இண்டெக்ஸ் 2021 ஆகிய அனைத்திலுமே தமிழ்நாடு முதல் 5 இடங்களுக்குள் பிடித்துள்ளது. 2021 ஆண்டில் இந்தியாவின் திறன் அறிக்கையின்படி விருப்பமான நகரங்களில் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் முதல் 10 இடங்களில் உள்ளன. அதே அறிக்கையின்படி நாட்டிலேயே அதிக வேலை வாய்ப்புகளை உள்ள 2ஆம் மாநிலமாக தமிழ்நாடு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை எல்லாம் முன்னெடுத்து செல்லும் வகையில் இன்று நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயிர் அறிவியல் மேம்பாட்டு கொள்கை 2022 லைஃப் சயின்சஸ் டெவலப்மெண்ட் பாலிசி 2022 மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கொள்கை 2022 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி 2022 ஆகியவற்றை அறிமுகப்படுத்த உள்ளார்கள். இவை உற்பத்தி மற்றும் உயர்மதிப்பு வேலைவாய்ப்புகளை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு வழிவகை செய்யும். நிதிநுட்பம் ஃபின்டெக் தமிழ்நாட்டின் முன்னுரிமை துறையாக இருந்து வருகிறது. இன்று தமிழ்நாட்டு நிதிநுட்ப கொள்கையின் கீழ் நிதிநுட்ப நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட உள்ளது. நிதிநுட்ப நிறுவனங்களுக்கான ஊக்கத்தொகை அளிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு நிதிநுட்பத்தின் முன்னணி இடம் பெறுவதற்கு மற்றொரு படியில் நாம் அடி வைத்துள்ளோம் என்றுதான் கருத வேண்டும். தமிழ்நாட்டின் வலுவான தொழில்துறை சூழல் அமைப்பு மாநில பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாத உந்து சக்தியாகவும் ஜூலை 22, 2021 முதல் இன்று வரை கையொப்பம் இடப்பட்டுள்ள 132 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 78 திட்டங்கள் 78 out of the 132 memoranda of understanding signed செயலாக்க நிலையில் தற்போது உள்ளன என்பதை நான் பெரும் மகிழ்ச்சியோடு இன்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வருடத்திற்குள் 60 விழுக்காடுக்கு மேலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயலாக்க நிலையில் உள்ளன என்பது மிகவும் ஆரோக்கியமான விகிதம். A 60% conversion rate on MOUs within a year is a very healthy sign for the state. முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாட்டின் செயல்திறனை இது எடுத்து காட்டுகிறது.
இதனை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு தொழில்துறைக்கு தொடர்ந்து வழிகாட்டுதல் மற்றும் ஊக்கம் அளித்து வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் இன்றைய முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்துள்ள முதலீட்டாளர்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் இன்றைய தினம் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கு தொழில்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். May I request Additional Chief Secretary Industries to felicitate Mr. Praveer Sinha, MD and CEO of Tata Power. May I request Additional Chief Secretary Industries to felicitate Mr. Peter Wan, CFO of Cubic PV. May I request MD and CEO of Guidance to felicitate Mr. Manoj Kumar Upadhyay, Founder, Chairman and MD of Acme Group. Now I would like to invite Mr. Peter Van Merlo, CFO of Cubic PV, to address the gathering. Kalai Vanakum. Good morning to you all. It's a pleasure to be here. Alrai Pirku Mikanandri, thank you for the invitation. Thank you. Mutalil Mikanandri, to the Honorable Chief Minister of TAMILNADU, Mr. Stanley, thank you. The Honorable Minister of Industry, Tangam Adasu, and the additional Chief Secretary to the Government of Tamil Nadu, Mr. Krishnan, and the Managing Director and CEO of Guidance, Madam Puja, and her whole team. Thank you. The last 6 months, we as Cubic, me, myself, Abhijit Biror, my distinguished colleague, have been working together with Guidance, SIPCOT, Tangetco, TITCO, the Department of Industry, to study and discuss the opportunities to locate in Tamil Nadu. We want to locate in India. Since India, and believe me, this is the right statement, is the only global market that actually has put a number of measures in place to create the next solar industry. The next solar industry, which has been moving across the world quite a bit, from the US to Europe to China, and India will be its next place to be. And compliments to India for this envisaged strategy, and because solar is going to be important. Why do we want to locate in Tamil Nadu? We're very interested in locating in Tamil Nadu, and why? Because first of all, the support of the government, thank you. The pool of talent in this state and around Chennai. The number of universities in the state, and maybe not known to everybody, but 3 Indian Nobel Prize winners come from Tamil Nadu. And all 3 were majoring in physics or in chemistry. And physics and chemistry are at the heart of solar energy. The availability of water, land, and electricity, of course, the willingness to co-invest, and most of all, we all like it here. Now, what is Cubic about? Cubic is a US-based technology firm. Cubic is with 70 physicists and chemists, the most achieved team
in the Americas and partly in the world as well. We major in silicon wafers and in perovskites. And those two will bring the tandem module to the world. Cubic has invested in the last 10 years over $250 million in brand new, unique technology that we will bring to India. We will create the first integrated solar wafer and cell factory. Today, there's no wafers being produced in India. A wafer is literally the start of a solar module. The world needs solar energy. India needs solar energy, and Cubic needs India. Cubic, we will be able to manufacture 150% more wafers from 1 kilo of silicon. Today, the price of silicon is $38 a kilo. Cubic's carbon footprint, because of our unique manufacturing method, will be less than 50% than any other silicon wafer manufacturer. And most of all, and very important, Cubic will deliver the cheapest electricity, solar electricity, in the world. We'll have two different phases. The first phase will generate over 850 jobs. The second phase will create more than 2,000 jobs. 200 million solar cells in the first phase, 1.2 billion solar cells in the next phase. Not enough for India, but it will help in the ambition of this country to have installed capacity of 280 gigawatt by the end of this decade. Today, the world is changing. It is changing, and this has been true for the last couple of decades, but it's changing, especially this year, in a pace we have never known before. This decade will define the future of humanity. This decade will define the future of India. The success of solar will be pivotal to both processes. This is my solemn belief, and that's why I devote all my time to this industry. Cubic will bring direct wafer, perovskite, and tandem solar modules to TAMILNADU. 3 complete new technologies defining the future of solar. Together, I sincerely believe that we can define the future of Tamil Nadu, of India, and the world. Unkal adara fuka mika nandri. Thank you so much for your support. Thank you. Thank you, sir. During the investment conclave held last November, the Honorable Chief Minister launched the Tamil Nadu FinTech Policy 2021. The policy had set the vision to improve FinTech adoption and financial inclusion in the state. Towards achieving this vision, Guidance is entering into MOUs under the Tamil Nadu Tech Experience program with various technology service providers who have come forward to offer their services in Tamil Nadu to enable widespread technology adoption. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை எக்ஸ்பீரியன்ஸ் இணையதளத்தை தொடங்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Pitchfest is a platform for startups to present their companies in front of an audience of investors and to pitch their ideas to India's leading venture capital firms and angel investors. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய தொழில் முனைவோருக்கான TN Pitchfest நிகழ்வை தொடங்கி வைப்பார்கள். Guidance is entering into MOUs under the Tamil Nadu Tech Experience program with various technology service providers who have come forward to offer their services in Tamil Nadu to enable widespread technology adoption. Now I call upon Ms. Pooja Kulkarni, MD and CEO of Guidance, for the exchange of FinTech MOUs in the presence of Honorable Chief Minister. PhonePe proposes to increase the penetration of digital payments in the state with the aim to progress towards a cashless economy. May I invite
Mr. Karthik Raghupati, Head of Strategy and Investor Relations, and Mr. Rakesh Kumar to exchange the MOU. Mastercard Asia Pacific proposes to work on a digital partnership program encompassing multiple initiatives like agri-solutions, tourism, and credit to MSME among others. May invite Mr. Santosh Kumar, Head Government Engagement, South Asia and VP Business Development, and Mr. Rahul Kapadia, Manager Business Development to exchange the MOU. PayU Payments proposes to offer payments gateway and payout solutions to startup and merchants in Tamil Nadu. May invite Mr. Mohit Gopal, Chief Operating Officer, and Vinit Sethi to exchange the MOU. M2P Solutions proposes to offer FinTech in a Box sandbox platform integration for card issuance, payment gateway and payout solutions to startups and merchants in Tamil Nadu. May invite Mr. Madhusudanan R, founder, and Mr. Muthukumar A, co-founder, to exchange the MOU. Capita FinTech India proposes to offer CapMap, a software platform for managing capitalization tables and employee stock ownership plans for startups. May invite Mr. Vikram Sivaraman, Director and India Head, to exchange the MOU. Simply Vyapar Apps proposes to offer desktop and mobile application for accounting, billing and inventory management of small businesses. May invite Mr. Subham Agarwal, co-founder and CTO, to exchange the MOU. FlexiBees Business Service proposes to offer talent platform that provides part-time project-based talent from a pool of qualified women professionals to startups. May invite Ms. Shreya Prakash, founder, and Ms. Nitya Kalyani, community manager, to exchange the MOU. Prime Investor Financial Research proposes to offer an investment advisory platform that offers research and recommendation across mutual funds, deposits, and insurance. May invite Mr. Shrikant Meenakshi, co-founder, and Ms. Vidya Bala, co-founder, to exchange the MOU. Gupshup Technology India proposes to offer a package of conversation services including SMS, WhatsApp, email, and voice at a discounted rate to individuals and businesses. May invite Mr. Nilesh Sonawani, Senior Director Finance Controller, and Mr. Mohammad Sultan to exchange the MOU. Vakil Search Uber 9 Business Process Services proposes to offer accounting software tool, business incorporation, registration for GST, MSME, and trademark for individual startups and MSME. May invite Mr. Rishikesh Dattar, founder, and Mr. Venkatesh Hay to exchange the MOU. Infosys proposes to partner with the government of Tamil Nadu to launch its digital literacy initiatives Springboard in the state. The initiative will provide access to 5,000 plus courses in the latest and emerging technologies. May invite Mr. Tirumala Arohi, Senior VP, Education Training and Assessment, and Mr. Victor Sundarajan to exchange the MOU. Let's watch a short video on Springboard. Let me ask you a question. Are we doing enough for our youth, our children? Will they be caught in the gap? A digital gap, a gap which can't be bridged overnight. If we must propel an entire generation across the gap, we must begin now. At Infosys, we can help. We want to help with Infosys Springboard. It's a comprehensive digital literacy program for anyone willing to learn and grow. Hi all, I'm really happy to be part of this memorable occasion where Infosys team is working with Tamil Nadu government in bringing Infosys Springboard offerings to the higher education students in the state of Tamil Nadu. The entire purpose is to make students ready for an industry. It is all about making them ready with digital courses, professional skills, and anything related to making them a wonderful industry professional. Tamil Nadu government is really looking at bringing the best of what industry offers to the state students, and Infosys Springboard vision is exactly similar. We can all leap across the gap and land in the future. That's our aspiration. It can well become reality. Infosys Springboard.
The Tamil Nadu FinTech Policy 2021 strives to position the state as the global FinTech hub. Under this policy, startups selected by the FinTech Governing Council Committee are awarded incentives. Prime Investor Financial Research, a FinTech startup offering investment recommendation, is awarded incentive as per the Tamil Nadu FinTech Policy 2021. இப்போது ஊக்கத்தொகை ஆணைகளை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். May I invite Ms. Bhavana Acharya, co-founder, to receive the sanction order. Digimoney Finance operating in the digital lending space is awarded incentives. இப்போது ஊக்கத்தொகை ஆணைகளை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். May I invite Mr. Gaurav Gupta, founder, and Mr. Girina Dave, director, to receive the sanction order. May I now request Mr. Manoj Kumar Upadhyay, founder, chairman, and MD, Acme Group, to address the gathering. Honorable Chief Minister, Honorable Minister of Industry, Additional Chief Secretary, Industry, dignitaries, and friends. My name is Manoj Upadhyay. I am founder and chairman of Acme Group. Sir, first of all, I would like to thank you and your team for accepting our proposal for setting up India's first green hydrogen and ammonia plant in the state of Tamil Nadu. Sir, you have an excellent team. We really like their attitude, their ownership, and fairness in negotiating the agreement with us. This plant, sir, will have 5,000 megawatt of solar, 1.5 gigawatt of electrolyzer, and 1.1 million ton of ammonia synthesis loop. This will be one of the largest plant in India, and perhaps largest will be in the world. This plant, sir, will produce green ammonia and hydrogen. The green ammonia and hydrogen can provide a chemical to fertilizer industry. The green ammonia and hydrogen can provide the fuel to power industry to run for 24 hours. The green ammonia and hydrogen also can provide the fuel to marine shipping industry. So this is the new molecule which is helping the industry to decarbonize. And one of the very important industries are steel and the cement industry. They are very hard to decarbonize. Ammonia and hydrogen can help to do that. And this plant, I believe, can be the lighthouse for India to follow in the decarbonization journey. Sir, such plant of this, the size of the plant and nature of the plant will not only develop the area where it's being set up, but it will be a magnet to attract many more industries nearby. To build such industry, sir, we require 4 things. 1, solar radiation. 2nd, nearer to coastal area. 3rd, vast piece of land. And 4th, skilled resources. Tamil Nadu is blessed with all the 4 things. This is the opportunity for Tamil Nadu, sir, to build mini Dubai or mini Qatar of new energy. Because we have all the 4 ingredients to scale up. Acme is willing to work with government in this industry to help not only to build this plant, but also to create many smaller units which can support in building this plant. I'm very thankful again for all your help and confidence in us. I can assure you on behalf of entire Acme that we will create this plant which will be the lighthouse project for this country. Thank you. Thank you, sir. We will now witness the exchange of facilitation MOUs between guidance and companies that have committed to invest and establish their manufacturing facility operations in Tamil Nadu. Now I call upon MD and CEO guidance to exchange the MOUs in the presence of Honorable Chief Minister. Amplus, an Indian subsidiary of Petronas Malaysia, plans to establish a green hydrogen manufacturing unit investing rupees 30,000 crores, creating 3,000 jobs. I request Mr. Adalan Ahmed, CEO, Mr. Sanjeev Agarwal, MD and Group CEO, and Mr. Rizan Ismail, Chairman India, to exchange the MOU.
Cubic PV, a US major plans to establish a 4 gigawatt solar PV cell and module manufacturing units, investing rupees 8,082 crores, creating 2,950 jobs. I request Mr. Peter Van Merlo, CFO, to exchange the MOU. Maivan plans to establish a missile and land system manufacturing unit in Krishnagiri district, investing rupees 2,285 crores, creating 2,271 jobs. I request Mr. Jaya Raghavendra Ramamurthy and Mrs. Suchitra Jaya Raghavendra to exchange the MOU. Lumina Cloud Infra plans to establish a data center in Ambattur, Chennai district, investing rupees 1,500 crores. I request Mr. Anil Reddy, co-founder, to exchange the MOU. Century Ply plans to establish a plyboard manufacturing unit in Thoothukudi and Tiruvallur, investing rupees 1,200 crores, creating 3,200 jobs. I request Mr. Vishnu Kimani, MD, and Mr. Sujit Dey to exchange the MOU. 12 மாவட்டங்களில் ஈனஸ் ஜவுளி ஆலை 1000 கோடி ரூபாய் முதலீடு 4000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் நூற்பை நெசவு மற்றும் பதப்படுத்துதல் ஆலையை அமைக்க உள்ளது. இந்நிறுவனத்தின் தலைவர் திரு நாகராஜன் வெங்கடேஷ் அவர்களை ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்ள மேடைக்கு அழைக்கின்றோம். ரானே ஹோல்டிங்ஸ் நிறுவனம் 800 கோடி ரூபாய் முதலீடு 2000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் தமிழ்நாட்டில் கார் பாகங்கள் உற்பத்தி திட்டம் அமைக்க உள்ளது. இந்த நிறுவனத்தின் துணைத் தலைவர் திரு ஹரிஷ் லக்ஷ்மன், கார்ப்பரேட் தலைவர் திரு ராஜேஷ் ராகவன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஈமேன் ஆட்டோமேட்டிவ் இந்தியா 750 கோடி ரூபாய் முதலீடு 2000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் மின்சார வாகன உற்பத்தி திட்டத்தை தர்மபுரி மாவட்டத்தில் துவங்க உள்ளது. இந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு வினோத் தனசேகரன் மற்றும் நிர்வாக அறங்காவலர் திரு ஆனந்த் பிரபாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிவராஜ் நூற்பு ஆலை 500 கோடி ரூபாய் முதலீடு 3000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் திருப்பூரில் நூற்பு மற்றும் ஆடை நிறுவனத்தை அமைக்க உள்ளது. இந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு சிவராஜ், தலைவர் திரு தக்ஷணாமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். Voltas, a Tata enterprise, is planning to establish a compressor manufacturing unit in Tiruvallur, investing rupees 500 crores, creating 1,000 jobs. I request Mr. Jayant Balan, CEO, to extend the MOU. Denmark-based Rockwool plans to establish a stone wool manufacturing unit in Tiruvannamalai district, investing rupees 510 crores, creating 200 jobs. I request Mr. Johnny Joseph, GM, to extend the MOU. Mahindra and Mahindra நிறுவனம் 500 கோடி ரூபாய் முதலீடு 850 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் கோவை மாவட்டங்களில் R&D மற்றும் டெஸ்ட் ட்ராக் அமைக்க உள்ளது. இந்நிறுவனத்தின் திரு சக்திவேலன், திரு ரசேஷ் ஜோதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அமெரிக்க நிறுவனமான கேட்டபில்லர் திருவள்ளூர் மாவட்டத்தில் 500 கோடி ரூபாய் முதலீடு 150 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் மூலதன பொருட்கள் உற்பத்தி திட்டம் அமைக்க உள்ளது. திரு விவேகானந்த் வான் மேகநாதன், நிர்வாக இயக்குனர், மற்றும் திரு ராமரத்தினம் வரததேசிகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். We will now watch a short video on Caterpillar. Caterpillar has got a large presence in the state of Tamil Nadu with 3 manufacturing facilities and 1 R&D center, which provides innovative product and solution that help our customer build a better and a more sustainable world. Tamil Nadu, with its industry-friendly policies, is enabling an ecosystem of skilled workforce, infrastructure, power, and safety. We stand committed to India. Caterpillar has been part of nation building, be it mining or mineral transport, ports or airports, railways, roads or bridges. In cities or villages, Caterpillar has been there. From the Bhakra Dam in the 1940s to the Atal Tunnel in the 2020s, Caterpillar has been engaged in numerous projects over the decades. Caterpillar started manufacturing products in India 50 years ago in Tiruvallur, Tamil Nadu, and now have facilities spread across the country. Caterpillar is committed to providing customers with full range products, services, and solutions, satisfying customer needs in infrastructure construction, energy and transportation, resource industry, and other core industries. As part of our Caterpillar India Corporate Social Responsibility, or CIPL CSR, we focus on community welfare,
on education, skill development, environment, and basic needs, improving the lives of millions of Indians. Caterpillar has stood tall alongside the growth of India and has become an iconic brand in the country. A new India is rising, and we have work to do. Let's do the work. Agatech proposes to establish a battery recycling unit in Tamil Nadu, investing rupees 381 crores, creating 400 jobs. I request Mr. Nitin Gupta, Director, and Mr. Mandeep, VP, to exchange the MOU. KM Knitwear proposes to establish a spinning, processing, and knitting unit in Tirupur and Dindigul, investing rupees 336 crores, creating 2,370 jobs. I request Mr. Vishnu Prabhu, Joint Managing Director, and Mr. Balasubramanian to exchange the MOU. Ashirwad Pipes proposes to establish a PVC column pipes manufacturing unit in Tiruvallur district, investing rupees 335 crores, creating 375 jobs. I request Ms. Radha Ramanujan, CFO, to exchange the MOU. Flex Foods proposes to establish an agro-processing unit in Krishnagiri district, investing rupees 335 crores, creating 850 jobs. I request Mr. Rahul Razdan, Director, Mr. Jem Zakaria, to exchange the MOU. Bharat Fritz Werner proposes to establish an auto component manufacturing unit in Krishnagiri district, investing rupees 306 crores, creating 1,200 jobs. I request Mr. Ravi Raghavan, MD, and Mr. Alphonse Rajkumar to exchange the MOU. KRG Textiles proposes to establish a spinning unit in Tirupur district, investing rupees 300 crores, creating 150 jobs. I request Mr. K. Rajagopal, MD, and Mr. P. Rajesh to exchange the MOU. Maiva Pharma plans to establish a sterile liquid injection manufacturing unit in Krishnagiri district, investing rupees 300 crores and creating 1,000 jobs. I request Dr. Bhaskar Krishna, MD, and Mr. Shivananda Hegde to exchange the MOU. Bharatal Fuel plans to establish an electric two-wheeler manufacturing unit in Kanjipuram district, investing rupees 250 crores, creating 3,500 jobs. I request Dr. Vanki Panchalaya and Mr. Shaurav Bharti to exchange the MOU. ACAT Flying Academy plans to establish a flight training institute in Sivaganga district, investing rupees 250 crores, creating 100 jobs. I request Mr. Shaji John Abraham and Mr. Ravi Kannan to exchange the MOU. Now I invite Ms. Judith Ravin, Consul General of US Consulate, Chennai, to the dais. I would also like to take this opportunity to wish all Americans a happy 246th Independence Day of the United States of America. US-based company Brookfield Asset Management and Digital Realty plans to establish a data center in Chennai, investing rupees 5,500 crores, creating 100 jobs. I request Mr. Praveen Nair, VP, and Mr. Anbu Shanmugam, VP, to exchange the MOU. US-based company Taskus plans to establish a shared service facility in Chennai, investing rupees 50 crores, creating 150 jobs. I request Mr. Balaji Shegar, CFO, and Ms. Sapna Bambani, VP, to exchange the MOU. I now request Ms. Judith Ravin to address the gathering. Barnakam, Honorable Chief Minister M.K. Stalin, Industries Minister Tangam Tenarasu, Guidance Managing Director and CEO Pooja Kulkarni, my colleagues from the Consular Corps, industry leaders, guests, and participants, everyone. I am indeed honored to share the dais with you as we celebrate the signings of these memorandums, a show of commitment to further strengthening trade and investment ties between the United States and Tamil Nadu. Our partnership goes far beyond our capitals to every state in India and the United States. The role of economic powerhouse states like Tamil Nadu
is critical because that is where actual business transactions and people-to-people interactions happen. The MOU signings today could not have come at a more appropriate time as Americans celebrate Independence Day today with food, family, and fireworks. And it is indeed fireworks for the 8 U.S. companies investing in Tamil Nadu. As one of the top beneficiaries of U.S. foreign direct investment, Tamil Nadu has seen the positive impact of quality investments. U.S. companies enter foreign markets as true partners and good neighbors. They bring high-paying jobs, advanced technologies, skills, good corporate governance practices, and significant opportunities for Indian small and medium enterprises to integrate into the global economy. There are over 350 U.S. companies in Tamil Nadu. Many large-scale U.S. companies have chosen Tamil Nadu as their destination for operations in India, such as for solar, an investment in the state that highlights yet another area of U.S. priority as we press for enhanced climate ambition and integration of climate consideration across a wide range of international fora. This growth story within the state is also driven by the strong people-to-people links between the United States and Tamil Nadu, underpinned by the imagination, common values, and entrepreneurial spirit of our peoples. I would also like to congratulate Industries Minister and Guidance Bureau for taking the state of Tamil Nadu from the earlier 14th position to the top 3rd position in the Ease of Doing Business Index. Congratulations. As U.S. Tamil Nadu partnership grows from strength to strength, U.S. Consulate General Chennai looks forward to further bolstering ties with the government of Tamil Nadu and industries alike to advance our mutual business interests. And as today is July 4th, I congratulate in particular the 6 U.S. companies signing memorandums of understanding with Guidance Tamil Nadu, plus the 2 U.S. companies laying foundation stones. Through you and others, U.S.-India partnership at 75 years of official diplomatic relations is delivering for our peoples, the region, and the world. Together, let's consider the impact that our collaboration can have over the next 25 years. Thank you. Thank you. Thank you, ma'am. JS Auto Gas Foundry 500 கோடி ரூபாய் முதலீடு 150 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் வார்ப்பு அழகு திட்டம் அமைக்க உள்ளது. இந்நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி திரு சஞ்சீவ் நிம்கர், துணைத் தலைவர் திரு சேகர், திரு தேவராஜன் ஆகியோரை ஒப்பந்தம் பரிமாறிக்கொள்ள மேடைக்கு அழைக்கின்றோம். ஹாப்லிஸ் ஹெல்த் கேர் நிறுவனம் 150 கோடி ரூபாய் முதலீடு 600 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் செங்கல்பட்டில் பல்நோக்கு மருத்துவமனையை அமைக்க உள்ளது. இந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ராஜேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முரல்யா டைரி நிறுவனம் 150 கோடி ரூபாய் முதலீடு 328 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் திருச்சியில் பால் பதப்படுத்தும் ஆலையை அமைக்க உள்ளது. இந்நிறுவனத்தின் தலைவர் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் டாக்டர் முத்துராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரீப் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் 140 கோடி ரூபாய் முதலீடு 724 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் செங்கல்பட்டில் மின்சார வாகனம் தயாரிக்கும் ஆலையை அமைக்க உள்ளது. இந்நிறுவனத்தின் திரு ராஜேஷ், டாக்டர் ஸ்ரீனி ஆகியோரை மேடைக்கு அழைக்கின்றோம்.
Tropical Agro plans to establish a fertilizer manufacturing unit in Tiruvallur district, investing rupees 130 crores, creating 100 jobs. I request Mr. V.K. Jawar, Chairman, and Mr. Sanjay Jawar to exchange the MOU. Aventos Energy plans to establish an electric two-wheeler manufacturing unit in Krishnagiri district, investing rupees 125 crores and creating 275 jobs. I request Mr. Vilash Tang, founder and CEO, and Ms. Gayatri Soni to exchange the MOU. 3i Medical Technologies plans to establish a diagnostic imaging product manufacturing unit in Chennai, investing rupees 125 crores and creating 400 jobs. I request Mr. Balasubramanian, MD, and Mr. Ajit, Head of Operation, to exchange the MOU. Now I invite Mr. Paul Dryden, Deputy Head of Mission, British Deputy High Commission, Chennai, to the dais. UK-based Scott Bader plans to establish a specialty chemicals manufacturing unit in Tiruvannamalai, investing rupees 116 crores, creating 50 jobs. I request Mr. Lata Egambaram, Commercial Director, and Mr. Bhuvan Lalka to exchange the MOU. UK-based Digirite plans to establish a software consultancy in Chennai district, investing rupees 100 crores, creating 350 jobs. I request Mr. Vinayakamurthy, MD, and Ms. Sudha Ravi, CFO, to exchange the MOU. Thank you, sir. Netherlands-based GX India plans to establish an innovation and development center in Chennai, investing rupees 110 crores and creating 120 jobs. I request Mr. Sambit Swaine, Head Sales, and Mr. Manoj, Technical Lead, to exchange the MOU. சவிதா நிறுவனம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 750 நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் திருவள்ளூர் மற்றும் விருதுநகரில் பல்நோக்கு மருத்துவமனையை அமைக்க உள்ளது. இந்நிறுவனத்தின் தலைவர் திரு வீரையன், டாக்டர் சவிதா இயக்குனர் டாக்டர் தீபக் நல்லசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சேத்தியா எக்ஸ்போர்ட்ஸ் 93 கோடி ரூபாய் மதிப்பில் 274 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் நூர்பு மற்றும் நெசவாலையை நாமக்கல் மற்றும் கரூரில் அமைக்க உள்ளது. இந்நிறுவனத்தின் திரு ரமேஷ்குமார் சேத்தியா மற்றும் திரு கிரண்குமார் ஆகியோரை மேடைக்கு அழைக்கின்றோம். ஜேசி இந்தியா ஏர்லைன் அகாடமி நிறுவனம் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் 102 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் சிவகங்கையில் விமான பயிற்சி நிலையம் அமைக்க உள்ளது. இந்நிறுவனத்தின் திரு ஜானதன் மேன்வேல் மற்றும் திரு செல்ராய் மாஸ்கென்னஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். Sirma SGS, a US-based company, plans to establish an auto and EV component manufacturing unit in 3 districts, investing rupees 229 crores and creating 1,900 jobs. I request Dr. Sriram Srinivasan, CEO, and Mr. Anthony to exchange the MOU. Let's watch a short video on Sirma. Sirma SGS Technology Limited is one of India's fastest growing Indian headquartered ESDM companies among the large bouquet of EMS players in India. We currently operate through 11 manufacturing facilities in Tamil Nadu, Karnataka, and Haryana, facilitating us cater to our export requirements. Our manufacturing facilities in Tamil Nadu are located in a special economic zone. Apart from India, our products are sold in over 19 countries, including the USA, Germany, Austria, and UK. Our consistent track record of growth, financial performance, and product development will now be intensified. We will endeavor to solidify and strengthen our core competitiveness of technology innovation. We will continue to pursue inorganic growth through strategic acquisitions and customer base expansion and geographic reach to increase wallet share from existing customers. KPR plans to establish a yarn and garment unit in Tirupur, investing rupees 84 crores and creating 1,300 jobs. I request Mr. P.L. Murugapan, CFO, and Mr. P. Selvakumar, Director, to exchange the MOU. German-based Jost plans to establish an auto components and agriculture equipment unit in Oragadam, investing rupees 65 crores and creating 225 jobs. I request Mr. J.S. Pradeep, MD and CEO, and Mr. Inbaraj Pauti to exchange the MOU.
Entapal E-Mobility plans to establish a EV powertrain manufacturing unit in Hosur, Krishnagiri, investing rupees 50 crores, creating 250 jobs. I request Mr. Rakesh Mishra, founder, and Mr. Tijo Thomas to exchange the MOU. Wicked Ride Adventure proposes to establish a battery swapping infra retrofitting of existing two-wheelers and EV manufacturing unit in TN, investing rupees 50 crores, creating 750 jobs. I request Mr. Ashish Gautam, Senior Director, to exchange the MOU. LG Saw, a German-based company, plans to establish a naval ship pumps in Coimbatore, investing rupees 50 crores, creating 80 jobs. I request Mr. Guganathan Gunasegaran to exchange the MOU. Garuda Aerospace plans to establish a drone manufacturing unit in Coimbatore, investing rupees 23 crores, creating 170 jobs. I request Mr. Agnishwar J and Mr. Shyam Kumar to exchange the MOU. Celestial E-Track plans to establish an electric tractor manufacturing unit in Chennai, investing rupees 283 crores, creating 644 jobs. I request Mr. Siddhartha Dorerajan, Director and CEO, and Mr. Syed Mubashir Ali, Director and CTO, and Mr. Karthikeyan to exchange the MOU. Linear Fashion is planning to expand their inner garment manufacturing unit in Chengalpattu, investing rupees 62 crores and employment for 2,390 people. I request Mr. Ranjan Madhugale, Country Director, and Mr. Parthasarathi Srinivasan, GM Finance and IT, to exchange the MOU. Thank you, ma'am. We now proceed with the exchange of MOUs for projects which have been awarded a structured package of incentives. I invite Mr. S. Krishnan, Additional Chief Secretary, Industry, to exchange the MOU. Acme plans to establish a green hydrogen manufacturing unit in Thoothukudi, investing rupees 52,474 crores, creating 2,095 jobs. I now request Mr. Manoj Kumar Upadhyay, Founder and Chairman, Mr. Sashi Shekhar, Director, Mr. Sandeep Kashyap, and Mr. Arun Chopra to exchange the MOU. Tata Power plans to establish a manufacturing unit of 4 gigawatt solar PV cells and module in Sipcot, Gangaikondan, investing rupees 3,000 crores, creating 2,000 jobs. I request Mr. Praveer Sinha, CEO, Tata Power, and Mr. Ashish Khanna, President, Renewables, to exchange the MOU. Now we have a short video on Tata Power. Lucas TVS plans to establish a lithium-ion cell manufacturing unit in Tiruvallur, investing rupees 2,850 crores, creating 800 jobs. I request Mr. TK Balaji, CMD, and Mr. Arvind Balaji to exchange the MOU. M Plastic Toys and Engineering plans to establish a toy manufacturing unit in Hosur, Krishnagiri, investing rupees 682 crores, creating 6,230 jobs. I request Mr. Shaurav Mittal, CFO, and Mr. Sugar MB, Secretary, to exchange the MOU. VVDN plans to establish 5G networking and IT product manufacturing units in Pollachi, investing rupees 364 crores and creating 4,700 jobs. I request Mr. Vivek Bansal and Mr. Jitendra Singh from VVDN to exchange the MOU.
Aravind Ceramics plans to establish ceramic tiles manufacturing unit in Tanjavur and Viluppuram, investing rupees 350 crores and creating 480 jobs. I request Mr. Ramanuja Reddy R. Kumar, MD, and Mr. Anuj Babu Kumar, Director, and Mr. Aravind Babu Kumar, Director, to exchange the MOU. IMPL, a joint venture with UK-based Rolls-Royce, plans to establish an aero engine component manufacturing unit in Chennai, investing rupees 150 crores, creating 115 jobs. I request Mr. Srinivasa Balasubramanian and Mr. Satish Shivaramam, CFO, to exchange the MOU. Now we have a short video on IMPL. It's such a great moment here, standing before you, talking about the expansion of our joint venture with HAL IAMPL. IAMPL has grown from strength to strength by showing their capabilities in manufacturing, their capabilities in engineering, their capabilities in customer service, delivery, quality, and so on. Is to become a preferred supply chain partner to our global customers. Our new facility will encompass all technologies that will make us a leader in that space. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை 17 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக JSW நிறுவனம் 9300 கோடி ரூபாய் மதிப்பில் 2520 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் காற்றாலை திட்டத்தை தொடங்க உள்ளது. இந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு மனோஜ் பால் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவார்கள். சிஃபி டெக்னாலஜிஸ் நிறுவனம் 2500 கோடி ரூபாய் மதிப்பில் 300 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் சிறுசேரி மற்றும் செங்கல்பட்டில் தகவல் தரவு மையத்தை அமைக்க உள்ளது. திரு ராவ் மற்றும் திரு விஜயகுமார் அவர்களை ஒப்பந்தத்தை பரிமாறிக்கொள்ள அழைக்கின்றோம். இத்திட்டத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டுவார்கள். L&T நிறுவனம் 3500 கோடி ரூபாய் மதிப்பில் 6100 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் கோவையில் தகவல் தொழில்நுட்ப வசதியை தொடங்க உள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தை பரிமாறிக்கொள்ள திரு சதீஷ், திரு சத்யநாராயண் அவர்களை அழைக்கின்றோம். முதல் கட்ட திட்டத்தை துவக்கியும் மற்றும் காஞ்சிபுரத்தில் 2000 கோடி ரூபாயில் 1100 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் தகவல் தரவு மைய திட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டுவார்கள். கண்ட்ரோலர்ஸ் நிறுவனம் 1448 கோடி ரூபாய் மதிப்பில் 494 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் அம்பத்தூரில் தகவல் தரவு மையம் அமைக்க உள்ளது. இந்நிறுவனத்தின் துணைத் தலைவர் திரு சித்தார்த் ரெட்டி, திரு விக்ரம்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவார்கள். JJ நிறுவனம் 652 கோடி ரூபாய் மதிப்பில் 3000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் நூற்பு, பின்னல், பதப்படுத்துதல் மற்றும் ஆடை நிறுவனத்தை ஈரோட்டில் அமைக்க உள்ளது. திரு சந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவார்கள். ராஜ்ரத்தன் குளோபல் வயர் நிறுவனம் 500 கோடி ரூபாய் மதிப்பில் 400 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் டயர்களுக்கான துணை பொருட்கள் தயாரிப்பு திட்டத்தை அமைக்க உள்ளது. திரு ரெட்டி, திரு முகமது மஸ்தான் அவர்களை அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டுவார்கள். அர்த்தநாரி லூம் மையம் 500 கோடி ரூபாய் மதிப்பில் சேலம் மற்றும் கரூரில் நூற்பு ஆலையை அமைக்க உள்ளது. திரு அழகரசன், திரு ஆதித்யா, டாக்டர் நாக ஆர்த்தி அவர்களை அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவார்கள்.
WEG Industries, a Brazil-based company, plans to establish a wind turbine motor manufacturing unit in Krishnagiri district, investing rupees 650 crores, creating 650 jobs. I request Mr. Girish Kulkarni, DGM, and Mr. Carlos Herbert to exchange the MOU. Now I request the Honorable Chief Minister to lay the foundation stone for phase 1 of the project. US-based Mylan Laboratories plans to establish an advanced injectable unit in Krishnagiri district, investing rupees 350 crores, creating 100 jobs. I request Mr. Ajay Singla and Mr. Harun Siddiq to come to the dais. Now I request the Honorable Chief Minister to lay the foundation stone for the project. ICNIX plans to establish a data center in Chengalpat district, investing rupees 1,137 crores, creating 90 jobs. I request Mr. Manoj Paul to exchange the MOU. Now I request the Honorable Chief Minister to lay the foundation stone for the project. We will now watch a short video on ICNIX. Equinix is a global digital infrastructure company with over 240 data centers around the world. We're very excited about our investments into the Indian marketplace, with our over 10,000 global customers really letting us know that Chennai is a key market for them to be in, being a critical market to support the digital infrastructure of India. Now, we're very excited about our investments to come over the next few years into India, with planned investments into Chennai specifically of over $150 million US. We want to thank the Department of Industries, the Government of Tamil Nadu, SIPCOT, and Guidance Tamil Nadu for their support as we enter the amazing Chennai market. KKP குழுவ நிறுவனங்கள் கடலூர் மற்றும் புதுக்கோட்டையில் 320 கோடி ரூபாய் மதிப்பில் 850 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என நூற்பாலையை அமைக்க உள்ளது. திரு சுபாஷ் குமார், திரு ராமர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவார்கள். ஜெர்மன் நிறுவனம் ஷெஃப்லர் 300 கோடி ரூபாய் மதிப்பில் 350 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என கிருஷ்ணகிரியில் வாகன மற்றும் பண்ணை உபகரணங்கள் தயாரிப்பு திட்டம் அமைக்க உள்ளது. திரு சதாசிவையா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவார்கள். SRF நிறுவனம் 3 மாவட்டங்களில் 240 கோடி ரூபாய் மதிப்பில் 100 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என தொழில்நுட்ப ஜவுளி திட்டத்தை அமைக்க உள்ளது. திரு அசோக் அவர்களை அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவார்கள். ஜப்பான் நிறுவனமான மேக்கினோ கோவையில் 125 கோடி ரூபாய் மதிப்பில் 100 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என துல்லியமான வாகன அமைப்புகள் திட்டத்தை அமைக்க உள்ளது. திரு ராமகிருஷ்ணன், திரு ராஜன் அவர்களை அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவார்கள். கார்டியா டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் விருதுநகரில் 120 கோடி ரூபாய் மதிப்பில் 125 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என நூற்பாலையை அமைக்க உள்ளது. திரு சத்யமூர்த்தி, திரு மாணிக்க வாசகர் அவர்களை அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவார்கள். Galva Deco Parts plans to establish an auto components manufacturing unit in Tiruvannamalai district, investing 80 crores, creating 500 jobs. I request Mr. Hardik Badwan Cheda, Managing Director, and Mr. Tushar, Head of Business Development, to exchange the MOU. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவார்கள். லெவிம் லைஃப்டெக் நிறுவனம் செங்கல்பட்டில் 55 கோடி ரூபாய் மதிப்பில் 100 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என செங்கல்பட்டில் API மற்றும் மொத்த மருந்து திட்டத்தை அமைக்க உள்ளது. திரு ஜிட்டின் விமல், திரு முரளி அவர்களை அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவார்கள்.
பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Thank you, sir. Now I request Mr. Praveer Sinha, MD and CEO, Tata Power, to address the gathering. Good morning, Honorable Chief Minister of Tamil Nadu, Honorable Industries Minister, Mr. Krishnan, dignitaries on the dais, fellow investors, ladies and gentlemen. It's a matter of great privilege and pride for all of us in Tata Power to participate in this event, which is the MOU signing for not only our factory, which we will be setting up in Tamil Nadu, but also so many of the other industries which are getting set up in Tamil Nadu. About 8 months back, we started discussing with officials of guidance and government of Tamil Nadu about setting up this factory. And at a great pace, the approvals were received. And we expect now that the investment, which is about 3,000 crore with an employment potential of more than 2,000 people, will become a reality. In fact, we are all set to start work in next 1 month, and hopefully by next year around this time we will be able to complete the first phase of the project, where we will have the modules, solar modules coming out. This plant of 4 gigawatt of solar modules and 4 gigawatt of solar cells is one of the biggest plant that will be set up, and it will be a state-of-the-art plant like we have set up in Bangalore. In fact, we have been manufacturing solar cells and modules for last 30 years, and this was at a time that not many people globally also were talking about renewable energy. And we strongly believe that Tamil Nadu can lead the way in the way the renewable energy can be used. In fact, Tamil Nadu has the maximum wind farms in the country, nearly 10 gigawatt, but it has huge potential. It can go up to about 60 gigawatt. And I'm looking forward for guidance from the Honorable Chief Minister and Industries Minister as to how we can increase the penetration of wind energy in Tamil Nadu. Not only we have huge opportunity of wind energy on ground, but also offshore wind energy opportunities are there, which is nearly 35 gigawatt. And I'm sure Tamil Nadu offshore will be the first state in the country which will have offshore green wind plants in the country. We also have great opportunity of solar plants. Tamil Nadu already has nearly 16 gigawatt of solar generation. And I think going forward, it can leapfrog and meet the total requirement of energy, not only through the wind farms, but also with the solar. And a hybrid solution will be the future of providing energy for the people of this state and also for this country. We feel very privileged that we have been given this opportunity by government of Tamil Nadu, and we look forward to work very closely with you, not only to set up a state-of-the-art factory, but also we are looking at how do we make the employment opportunities over here, especially for women employees. To that extent, we are setting up a training center in Tirunvalli, where we will provide training to the girls over there, young boys and girls, and we are targeting that nearly 80% of the employees will be women employees over there, and that will again set a benchmark in terms of how do we encourage women employment in factories also, and especially where technology-driven factories are there. Once again, thank you to Government of Tamil Nadu for your support, and we look forward that this would possibly be the beginning of many more investment that Tata Power will do in this state. Thank you. Thank you, sir. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை 12 புதிய திட்டங்களை தொடங்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Avigna has established phase 1 of its industrial park in Krishnagiri with an investment of 370 crores and employment for 30 people. And it's establishing its phase 2, investing rupees 160 crore. Now I invite Mr. Rajashekharan, Mr. Binayja to the dais. I request the Honorable Chief Minister to inaugurate the phase 1 and lay the foundation stone for phase 2 of the project.
கெயின் அப் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் 150 கோடி ரூபாய் மதிப்பில் 1500 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என முதல் அலகு ஜவுளி ஆலையை துவங்க உள்ளது. திருமிகு இந்திரா மற்றும் திரு விஷால் அர்ஜுன் அவர்களை அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். ஸ்டீல் ஷாப்பின் நிறுவனம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழில் பூங்காவில் 150 கோடி ரூபாய் மதிப்பில் 300 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தை தொடங்க உள்ளது. திரு பன்னீர்செல்வம், திரு வெங்கடேஷ் அவர்களை அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். Tech Mahindra has established an ITES facility creating employment for 1,600 people in Coimbatore. I request Mr. Sriram, Senior VP, to come to the dais. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். CIE ஹொசூர் நிறுவனம் கிருஷ்ணகிரி மற்றும் ஹொசூரில் 200 கோடி ரூபாய் மதிப்பில் 300 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என வாகன உலோக உதிரி பாகங்கள் தயாரிப்பு திட்டத்திற்கான ஒப்பந்தம் பரிமாறப்படுகிறது. திரு அனில் ஹரிதாஸ், திரு ஹரி அவர்களை அழைக்கின்றோம். இப்போது 150 கோடி ரூபாய் மதிப்பில் 500 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என வாகன உலோக உதிரி பாகங்கள் தயாரிப்பு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். ஆன்சல் ஸ்டெரைல் நிறுவனம் ஈரோட்டில் 450 கோடி ரூபாய் மதிப்பில் 700 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என கையுறை தயாரிக்கும் நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் 139 கோடி ரூபாய் மதிப்பில் 240 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என பேக்கிங் செயல்பாட்டு திட்டம் அமைந்துள்ளது. திரு கோபாலகிருஷ்ணன், திரு அஜய், திரு திலீப் சவைக்கர், திரு ஆண்டன் பெர்னாண்டோ அவர்களை அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவார்கள். டென்மார்க்கை சேர்ந்த கியூபிக் மாடுலர் சிஸ்டம் 120 கோடி ரூபாய் மதிப்பில் 106 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என காஞ்சிபுரத்தில் மின் உரைகள் உற்பத்தி திட்டத்தை தொடங்க உள்ளது. திரு தாமஸ் பாஸ், திரு பாஸ்கர் அவர்களை அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். மெட்சியா ஃபார்ம்ஸ் நிறுவனம் 120 கோடி ரூபாய் மதிப்பில் 1100 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் உணவு பதப்படுத்துதல் திட்டத்தை தொடங்க உள்ளது. திரு வினோத் கண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். சுப்ரோஸ் நிறுவனம் ஒருகிடத்தில் 68 கோடி ரூபாயில் 74 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என கார் பாகங்கள் உற்பத்தி திட்டத்தை தொடங்க உள்ளது. திரு சுதேந்திர சீனிவாஸ், திரு முத்துக்குமார சுவாமி அவர்களை அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். பிஎஸ்சி கார்ப்பரேஷன் நிறுவனம் 65 கோடி ரூபாய் மதிப்பில் 500 நபருக்கு வேலை வாய்ப்பு என வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி நிறுவனம் தொடங்க உள்ளது. திரு அக்ஷய் கடம், திரு நரேஷ் அவர்களை அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். Gokuldas Group plans to establish garment and processing units investing rupees 300 crores and creating 4,435 jobs. I request Mr. Sivaramakrishnan Ganapathy MD and Mr. Prabhat Kumar Singh ED to extend the MOU. Gokuldas has established an apparel manufacturing unit investing rupees 15 crores creating 1,000 jobs and plans to establish phase 2 investing rupees 110 crores and creating 200 jobs. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். ரத்தினம் டெக்ஸோன் நிறுவனம் கோவையில் 150 கோடி ரூபாய் மதிப்பில் 100 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என 2ஆம் கட்ட தகவல் தொழில்நுட்ப பூங்காவை தொடங்க உள்ளது. திரு மதன் அவர்களை அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். May I invite the Honorable Ministers for Industries, Investment Promotion and Commerce to address the gathering. அன்பார்ந்த இந்த விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக இருந்து இன்றைக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை
தமிழ்நாட்டுக்கு ஈர்க்கக்கூடிய ஒருவரும் தலைவராக விளங்கி உலக அரங்கில் தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரும் பெருமையை தேடி தந்திருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் நம் அனைவருடைய பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். மேடையிலும் மேடைக்கு முன்னாலே வீற்றிருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களினுடைய தொழில் முதலீட்டாளர்களுக்கு, தொழில் அதிபர்களுக்கு, அரசின் முக்கிய அதிகாரிகளுக்கு, தூதரகங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளுக்கு, பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். மிக சரியாக ஓராண்டிற்கு முன்பு சென்னை மாநகரிலே இதே ஜூலை மாதத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்கின்ற தலைப்பில் முதல் முதலீட்டாளர்களுடைய மாநாட்டினை நாம் நடத்தினோம். கொரோனா பெருந்தொற்று காலத்திலே அதனுடைய கோரப்பிடியிலே நாடு சிக்கியிருந்த நேரத்திலும் அன்றைக்கு துணிவோடு நாம் நடத்திய அந்த முதல் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அன்றைக்கே நாம் பெற்ற முதலீடுகளின் மதிப்பு 17,000 கோடி ரூபாய். மிகச்சரியாக ஒரு வருடம் கழித்து இடையிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இத்தகைய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடை நாங்கள் நடத்தியிருந்தாலும் இந்த வருடம் 2022 ஜூலை மாதம் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் 1,20,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை தமிழ்நாடு இந்த முதலீட்டாளர் மாநாட்டிலே ஈர்த்திருக்கிறது என்று சொன்னால் இது எதனாலே சாத்தியப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை உங்கள் முன் நான் வைப்பேன் என்றால் அந்த கேள்விக்கு ஒரே ஒரு விடை, இந்த முதலீடுகள் சாத்தியமானது நம்முடைய தொழில் முதலீட்டாளர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மீது கொண்டிருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை. It is due to the only reason that the investors have reposed, the confidence reposed by the investors on the able leadership of our Chief Minister. அவருடைய தலைமையின் கீழே, அவருடைய வழிகாட்டுதலின் கீழே தொழில்துறையை அவர் முடுக்கிவிட்டு இந்த ஓராண்டு காலத்திலே தமிழ்நாட்டினுடைய பெருமையை அவர் மீட்டெடுத்து தந்திருக்கிறார். நாடெங்கிலும் கொரோனா பெருந்தொற்றில் இந்தியா முழுவதும் நெகட்டிவ் growth என்று போகிற போது இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலம் பாசிட்டிவ் growth என்று காட்டிய மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னால் அதற்கு நம்முடைய முதலமைச்சர் காரணம், அவருடைய வழிகாட்டுதல் காரணம். நாம் முடங்கி இருந்தோம், மேற்கு நாடுகள் இயங்கிக் கொண்டிருந்தன. அவர்களுக்கு அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிறது. நான் இன்னும் சொல்வேன், முதல் தொழில் மாநாடு இதே போல ஒரு மாநாட்டை நடத்திவிட்டு வெளியே வருகிற போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து ஒரு அறிவுரை செய்தார். சொன்னார்கள், நீங்கள் முதலீடுகளை ஈர்க்கிறீர்கள், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் வரக்கூடிய முதலீடுகள் முழுமையாக, இந்த கன்வர்ஷன் என்று சொல்வது முழுமையாக வர வேண்டும். அந்த முழுமையாக வந்து ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவர்கள் கிரவுண்ட் செய்ய வேண்டும், அதை நீங்கள் என்ஷோர் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் அன்றைக்கு வந்திருக்கக்கூடிய முதலீடுகள் இன்றைக்கு அவருடைய திருக்கரங்களாலே பல்வேறு திட்டங்களை அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவர் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல். அதே போல இன்னொன்றையும் மிக முக்கியமாக குறிப்பிட்டார், நீங்கள் முதலீடுகளை ஈர்க்கிறீர்கள், இது ஒரே இடத்திலே குவியக்கூடாது, இந்த கன்வர்ஜென்ஸ் ஒரே இடத்திலே வரக்கூடாது. தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த முதலீடுகள் வர வேண்டும். இந்த முதலீடுகள் எல்லா மாவட்டங்களிலும் வர வேண்டும். இதே போல எல்லா துறைகளிலும் எல்லா மாவட்டங்களிலும் பெறக்கூடிய வளர்ச்சி திராவிட மாடலுடைய கூறு என்று சொல்கிறோம். அதே போல தொழில் வளர்ச்சி எல்லா மாவட்டங்களிலும் வர வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு 1,20,000 கோடி ரூபாய்க்கு நாம் முதலீடுகளை இந்த மாநாட்டில் இருக்கும் என்று சொன்னால் அந்த பட்டியலை பார்த்தால் அது மேற்கே பொள்ளாச்சியில் இருந்து கிழக்கே தஞ்சை மாவட்டம் வரை, வடக்கே திருவள்ளூரிலிருந்து திருநெல்வேலி வரை
நடுவில் இருக்கக்கூடிய விருதுநகராக இருந்தாலும், திண்டுக்கலாக இருந்தாலும், திருச்சியாக இருந்தாலும், கிருஷ்ணகிரியாக இருந்தாலும், எந்த பகுதியாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் பரவலாக இந்த தொழில் முதலீடுகள் வரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வருகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய அந்த அறிவுரை தான் என்பதை இந்த முழு வளர்ச்சிக்கும் முதல் காரணமாக அவர் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இருகரம் கூப்பி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முதலீடுகளை மாத்திரம் ஈர்ப்பதோடு தொழில்துறை தன்னுடைய கடமை இருப்பதாக கருதி கொள்ளக்கூடாது. குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு, திறன் மிகுந்த வேலைக்கு ஆட்களை நாம் உருவாக்குவதற்கு நீங்கள் செயல்பட வேண்டும். அதுதான் என்னுடைய கனவு திட்டம், நான் முதல்வன் திட்டம் என்கின்ற வகையில் திறன்மிக்க பணியாளர்களை உருவாக்கிட வேண்டும் என்ற அந்த திட்டத்திற்கு தமிழ்நாடு தொழில்துறையினுடைய கைடன்ஸ் நிறுவனம் தன்னுடைய பங்களிப்பை மிக சீரிய வகையிலே செலுத்தி இருக்கிறது. பணி ஆய்வகங்கள், ஒர்க் லேப்ஸ் என்கின்ற வகையிலே இந்த கைடன்ஸ் நிறுவனத்திலே அதை உருவாக்கி அதன் வாயிலாக திறன் மிகுந்த பணியாளர்களை உருவாக்கி கொடுக்கிற வகையில் அந்த ஒரு புறம் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களோடு தொழிற்சாலைகளையும் தொழிலகங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக வந்திருக்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 4ஆம் தலைமுறைக்கு தேவையான தொழில் வளர்ச்சிக்கு தேவையான பணியாளர்கள், இண்டஸ்ட்ரி 4.0க்கு அதனுடைய ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பணியாளர்களை நாம் உருவாக்கக்கூடிய இந்த கடமையை நம்முடைய தொழில்துறை மேற்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே மதிப்பிற்குரிய திருமதி மல்லிகா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் பிளானிங் கமிஷனுடைய மெம்பராக இருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இந்த இண்டஸ்ட்ரி 4.0க்கு நாம் எப்படி தயார் செய்வது என்பதை ஒரு மிகப்பெரிய எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் செய்து, ஸ்டடி செய்து அவர்கள் ஒரு அருமையான ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையிலே நீங்கள் செய்யலாம் என்ற ஆலோசனைகளையும் அவர்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நான் தொழில்துறையினுடைய சார்பில் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இத்தகைய கூட்டு முயற்சியின் அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு, நாம் உருவாக்க வேண்டிய பணியாளர்கள் திறன் மிகுந்த பணியாளர்களாக உருவாக்கி அவருடைய திறனுக்கேற்ற அந்த வேலையை செய்ய கொடுப்பது என்கிற முறையில் அண்ணா பல்கலைக்கழகத்தோடு நம்முடைய அரசினுடைய தொழில்நுட்ப இயக்ககத்தோடு இணைந்து கைடன்ஸ் நிறுவனம் இன்றைக்கு ரசாயனமாக இருந்தாலும் அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் எனர்ஜியாக இருந்தாலும் இப்படி பல்வேறு துறைகளிலே இருக்கக்கூடியவர்களை ஒரு 50 முக்கிய முதல் நிறுவனங்களோடு இணைந்து ஒரு 8 கட்டமாக இன்றைக்கு பேச்சுவார்த்தைகளை நடத்தி நம்முடைய முதலமைச்சருடைய கனவையும் நனவாக்கக்கூடிய முயற்சியிலே தொழில்துறை இன்றைக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மாத்திரம் நான் தெரிவித்து, எங்கள் அனைவருக்கும் உந்து சக்தியாக இருந்து, ஊக்க சக்தியாக இருந்து இன்னும் பல உயரங்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கரத்தை என்றைக்கும் நீங்கள் இணைந்திருந்து வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு என் உரையை நான் நிறைவு செய்து மீண்டும் முதலமைச்சருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இடம் சேர்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Tamil Nadu has already reached great heights in sectors such as automobile, electronics, general manufacturing, leather and textiles. Further, to attract industries at a higher value chain and build a strong knowledge economy, the government is launching 2 policies, namely Life Sciences Promotion Policy and Research and Development Policy. Life Sciences Promotion Policy will attract investment in sectors such as biotechnology, pharmaceutical, especially biosimilars and biologics, medical devices and medical textiles. The policy offers fiscal and non-fiscal incentives and infrastructural support for the companies engaged in these segments. The policy also addresses the ease of doing business and encourages investors to adopt sustainable and green technology. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு உயிர் அறிவியல் கொள்கையை வெளியிடுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதல் பிரதியை மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். Research and development policy aims to attract investments in higher value chains, achieve self-sufficiency and retain specialized human capital in the state. It offers
incentives for private R&D projects, and grants and programs for MSMEs and startups by focusing on 5 grand challenges, namely clean energy, sustainable and advanced manufacturing, health, well-being and life sciences, future of mobility, digital and data economy. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கொள்கையை வெளியிடுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதல் பிரதியை மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தொழில் வளர்ச்சியில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் முன் உதாரணமாய் தமிழ்நாட்டை கொண்டு செல்லும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். முதலீட்டாளர் முதல் முகவரி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றி இருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அருமை சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்களே, தொழில்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு கிருஷ்ணன் IAS அவர்களே, வழிகாட்டி நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் திருமதி பூஜா குல்கர்னி IAS அவர்களே, அமெரிக்க நாட்டினுடைய துணை தூதுவர் ஜூடி திரவின் அவர்களே, டாடா பவர் நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் மற்றும் முதன்மை செயல் அலுவலர் திரு பிரவீர் சிங்கா அவர்களே, ACME குழுமத்தினுடைய நிறுவனர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் திரு மனோஜ்குமார் உபாத்யாய அவர்களே, கியூபிக் PV நிறுவனத்தினுடைய முதன்மை நிதி அலுவலர் திரு பீட்டர் வென் மியார்லோ அவர்களே, மதிப்பிற்குரிய திரு வேணு சீனிவாசன் உள்ளிட்ட தொழிலதிபர்களே, பல்வேறு நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளே, தொழில் நிறுவனங்களுடைய நிர்வாகிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனது உரையை தொடங்குவதற்கு முன்னால் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொழில் தொடங்க சிறந்த மாநிலங்களின் பட்டியலில் நம்முடைய தமிழ்நாடு 3வது இடத்தை பிடித்துள்ளது என்ற செய்தி மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக அமைந்திருக்கிறது. 14வது இடத்திலிருந்து இன்றைக்கு தமிழ்நாடு 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. இது இந்த ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நற்சான்றிதழாக அமைந்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்து ஓராண்டு காலத்திலேயே இத்தகைய இமால சாதனையை நாம் அடைந்திருக்கிறோம். இதற்கு முழு முதல் காரணமாக அமைந்துள்ள நம்முடைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். கடந்த காலங்களில் நம்முடைய கழக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்து மிக மிக சிறப்பாக பணியாற்றியவர் தங்கம் தென்னரசு அவர்கள். இந்த முறையில அமைச்சரவையில அவருக்கு அதே துறையை வழங்குவதா, வேறு துறையை வழங்குவதா என நான் சிந்திச்சிருந்துகிட்டு இருந்தப்போ திடீரென்று தொழில்துறையை நான் தேர்ந்தெடுத்தேன். கடந்த காலத்தில் மிக மிக தொய்வாக இருந்த இந்த துறையை மீட்டெடுப்பதற்கு ஆர்வமான
திறமையான துடிப்பான பல்வேறு முயற்சிகளை துணிச்சலா செய்யக்கூடிய தங்கம் தென்னரசு இருந்தால்தான் சரியாக இருக்கும்னு நினைச்சு அவர் பெயரை நான் டிக் பண்ணேன். என்னுடைய தேர்வு சரியாக இருந்தது என்பதை நித்தமும் அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாடு அரசின் தொழில்துறையை தங்கமாக மாற்றி வரும் தங்கம் தென்னரசை நான் மனதார பாராட்டுகிறேன். அதேபோல இந்த துறையினுடைய செயலாளர் திரு கிருஷ்ணன் IAS அவர்களும் அவருக்கு துணை இருக்கக்கூடிய அதிகாரிகள், அலுவலர்கள் என அனைவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாநாடு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியோடு தொடங்கி இருக்கிறது. தொழில்துறை சார்பாக நடக்கும் இந்த முதலீட்டு மாநாட்டில் பங்கேற்பதில் மிக்க பெருமையும் மகிழ்ச்சியும் நான் அடைகிறேன். நமது அரசு ஆட்சி பொறுப்பேற்று இதுவரை 5 மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம். சென்னையில் 2 மாநாடுகள் நடந்திருக்கு. கோவையில் ஒரு மாநாடும், தூத்துக்குடியில் ஒரு மாநாடும், துபாயில் ஒரு மாநாடும் நடந்துள்ளது. இந்த மாநாடு 6வது மாநாடாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஓராண்டு காலத்திற்குள் 6 முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துறத ஒரு மிகப்பெரிய சாதனை. அனைவருக்குமான வளர்ச்சி, அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி, அமைதி, நல்லிணக்கம் என்பதை அடிப்படையாக கொண்ட திராவிட மாடல் மாநிலத்தை நோக்கி இந்திய தொழிலதிபர்கள், உலக நிறுவனங்கள் வர தொடங்கியதன் அடையாளமாக இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த மாநாட்டில் நிதி நுட்பங்களுக்கான தொழில் திட்டங்களுக்காக சிறப்பு முக்கியத்துவம் அளிச்சிருக்கிறோம். 10 நாட்களுக்கு முன்புதான் மேம்பட்ட உற்பத்தி, அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் தொடர்பான ஒரு சிறப்பு மாநாட்டையும் நடத்தினோம். இந்த முதலீட்டு மாநாடுகளுக்கு உயர்ந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. முதலாவதா தமிழ்நாட்டை ஒரு $1 பில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தணும். இரண்டாவதா தெற்காசியாவிலே முதலீடுகளுக்கு மிகவும் உகந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கணும். மூன்றாவதா உலகத்தின் மூலை முடுக்கிற்கெல்லாம் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மேட் இன் தமிழ்நாடு பொருட்கள் சென்றடையணும். நான்காவதா மாநிலம் முழுவதும் முதலீடுகள் பரவலாகவும் சீராகவும் மேற்கொள்ளப்படணும். அதன் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடையணும். இந்த இலக்குகளை அடைய தமிழ்நாடு அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருது. தமிழ்நாடு அரசின் அனைத்து தொழில் முயற்சிகளும் இந்த 4 இலக்குகளை அடிப்படையாக கொண்டிருக்கு. இவை அனைத்தும் அனைத்து நிறுவனங்களது கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அதன் அடையாளம் தான் தமிழகத்தை நோக்கி தொழில் நிறுவனங்கள் வருவது. தமிழ்நாடு அரசின் மீது அபார நம்பிக்கை வச்சு தொழிலதிபர்களும் தொழில் நிறுவனங்களும் இன்றைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள முன்வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முன்வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் தொழில் திட்டங்களுக்கு தேவையான உதவிகளையும் அனுமதிகளையும் பெறுவதற்கும் உங்கள் தொழில் சிறந்திடமும் உறுதுணையாக இருப்போம்னு உங்களுக்கெல்லாம் நான் உறுதி தர கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய மாநாட்டின் சிறப்பம்சமாக நிதிநுட்பத்துறைக்காக பல ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மின்னணமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி சேவைகள் அனைத்தும் ஏழை எளிய மக்கள் அனைவரையும் சென்றடையணும். ஆன்லைன் விற்பனைகள் இன்று பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. மின்னணமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கி சேவைகளின் பயன்பாடும் அதிகரிச்சிருக்கு. இந்த வளர்ச்சியை நன்கு பயன்படுத்தி கொண்டு நாமும் வளர்ந்திட வேண்டியதை அரசின் கடமையாக நான் கருதுகிறேன். வளர்ந்து வரும் நிதி சேவைகள் துறையின் ஆதரவோடு
உலகின் மிக சிறந்த தொழில்நுட்பத்துறையை தமிழ்நாடு கொண்டிருக்கு. இதற்காகவே தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை 2021 அறிக்கையை கோவையிலே நான் வெளியிட்டேன். தொழில்துறை வழிகாட்டி நிறுவனத்தில் ஒரு நிதிநுட்ப பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கு. தொழில்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு நிதிநுட்ப ஆட்சி மன்ற குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. டிஎன் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்நாடு டெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் திட்டத்திற்கான இணையதளத்தையும் நான் இன்று துவக்கி வைத்திருக்கிறேன். இந்த திட்டம் மூலம் தொழில்நுட்ப சேவைகள் ஒரு குடையின் கீழ் அளிக்கப்படும். இதற்கான இளைய அறிவு சக்தி உருவாக்கப்பட்டு வருகிறது. என்னுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த திட்டத்தின் குறிக்கோள்களை அடைந்திடும் பொருட்டு தமிழ்நாடு அரசு இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோடு இணைந்து நிதிநுட்ப அறிவு சூழல் அமைப்பை உருவாக்க தொழில் மற்றும் கல்வித்துறைகளோடு இணைந்து பணியாற்றும். தொழில் மற்றும் கல்வித்துறைகள் இணைந்து இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோடு கூட்டாக இந்த முன்முயற்சி செயல்படுத்தப்பட இருக்கிறது. நிதிநுட்ப நகரம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் டிட்கோ சென்னையில் குறைந்தபட்சம் 10 லட்சம் சதுரடி பரப்பளவில் கட்டமைக்கப்பட்ட ஒரு நிதிநுட்ப நகரத்தை படிப்படியாக உருவாக்கி இருக்கு. இதன் மூலம் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்களான நிதி சேவைகள் மற்றும் அது தொடர்பான செயல்பாடுகளின் மையமாக இந்த நிதிநுட்ப நகரம் செயல்படும். தமிழ்நாட்டில் உள்ள புத்தொழில்களுக்கு ஒரு தளத்தை உருவாக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள புத்தொழில் சூழலை தொழில் மூலதன நிறுவனங்கள் மற்றும் புது முதலீட்டாளர்களுக்கு அறியப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு நிதிநுட்ப முதலீட்டு களவிழா டிஎன் பிச் ஃபீஸ்ட் இன்று துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் அளவுக்கு தமிழ்நாட்டை ஒரு ஸ்மார்ட் மாநிலமாக உருவாக்குவதுதான் இந்த அரசினுடைய இலக்கு. நிதிநுட்ப தொழில்களை மதிநுட்பத்தோடு நம் மாநிலத்திற்கு ஈர்க்க நினைக்கிறோம். அதனுடைய முதற்கட்டத்திலேயே வெற்றியும் பெற்றிருக்கிறோம். இன்றைய தினம் இங்கே 11 நிதிநுட்ப திட்டங்களுக்கு நிறுவன புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நிதிநுட்ப ஆட்சி மன்ற குழு நிதிநுட்ப கொள்கையின் கீழ் ஊக்குவிப்பு சலுகை வழங்குவதற்கு 2 நிறுவனங்களை தேர்வு செஞ்சிருக்கு. அந்த 2 நிறுவனங்களுக்கும் இன்று ஊக்க தொகுப்பு சலுகைகள் அளிப்பதற்கான ஆணைகள் அளிக்கப்பட்டிருக்கு. இது வெறும் தொடக்கம்தான். நாங்கள் மேற்கொண்டுள்ள பயணத்தில் உங்கள் அனைவரின் ஈடுபாட்டையும் நான் வரவேற்கிறேன். உங்கள் நிதிநுட்ப தீர்வைகள் மூலம் இந்த மாநிலத்தின் புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதற்கு உங்கள் ஆதரவை இந்த நேரத்தில் நான் வேண்டுகிறேன். தமிழ்நாடு உயிர் அறிவியல் கொள்கை 2022 மற்றும் தமிழ்நாடு ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கொள்கை 2022 ஆகிய கொள்கைகளை இன்று நான் வெளியிட்டிருக்கிறேன். இதன் மூலம் முதலீடுகளை ஈர்த்திடும் வரையறைய மேலும் நீட்டித்துக் கொள்ள முடியும். பரிணாம வளர்ச்சி என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மாநிலத்துக்கும் தான். மாறி வரும் சூழலைக்கேற்ப நம் வளர்ச்சி பாதைகளை வகுத்து கொண்டால் நமது போட்டித்தன்மை பன்மடங்கு அதிகரிப்பதோடு உலக அளவிலே நம்மால் முதலீடுகளை ஈர்ப்பதிலே சிறந்து விளங்க முடியும். திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆட்சிக்கு வந்து இந்த ஓராண்டு காலத்தில் எடுத்த முயற்சிகளின் காரணமாக இதுவரை 192 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இதனுடைய மொத்த மதிப்பு 2,20,000 கோடி ரூபாய். கடந்த ஆண்டு ஈர்த்த முதலீடுகளை விட இந்த ஆண்டு 2 மடங்கு முதலீடுகளை ஈர்க்கணும். அதாவது 1.50 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடு இருக்கணும்னு ஒரு அன்பு கட்டளையிட்டேன். தமிழக தொழில்துறை மீதான நம்பிக்கையில் தான் அந்த கட்டளையிட்டேன். அதனால்தான் இந்த இலக்கை அமைச்சேன். அதற்கேற்றவாறே இன்று மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் சேர்த்தால் இதுவரை 2,20,000 கோடி ரூபாய் அளவுக்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. இது
கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிக முதலீடுகள். அமைச்சர் இங்கு சொன்னது போல நான் மதிப்பாய்வு மேற்கொண்ட தேதியிலிருந்து 1.5 ஆண்டை நிறைவு செய்வதற்கு இந்த 2 வாரங்களுக்கு முன்பாகவே தொழில்துறை இந்த இலக்கை அடைந்து இருப்பது உள்ளபடி எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருது. இதற்காக சுறுசுறுப்பாக அல்லும் பகலும் உழைத்த அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பல துறைகளிலும் முதலீடுகளை ஈர்த்து பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் இந்த அரசு அதிகம் கவனம் செலுத்தி வருகிறது. பள்ளி கல்வி பயின்றவர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலணி உற்பத்தி, ஆயத்த உடைகள் உற்பத்தி உள்ளிட்ட திட்டங்களை ஊரக பகுதியில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல உயர்கல்வி பயின்றவர்களுக்கு நிதிநுட்பம் உலகளாவிய மையங்கள் ஜிசிசி போன்ற துறைகளிலும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளான மின் வாகனம், லித்தியம் அயான் பேட்டரி, பசுமை ஹைட்ரஜன் போன்ற துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சிறிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காற்றாலை, மின் உற்பத்தி, சூரிய சக்தி, மின்னூற்றுற்பத்தி ஆகியவற்றோடு தமிழ்நாட்டிலே முதல் முறையாக பசுமை ஹைட்ரஜன் தொழிற்சாலையும் தூத்துக்குடி பகுதியிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதன் மூலம் தூத்துக்குடி பகுதி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மையமாக ரெனியூவல் எனர்ஜி ஹப் உருவாகும். உலகளவில் அதிகமாக பேசப்பட்டு வரும் வளர்ந்து வரும் துறையான செமிகண்டக்டர் உற்பத்திக்கான உயர் தொழில்நுட்ப பூங்கா ஒன்ற 25,600 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழ்நாட்டில் அமைப்பதற்கு IGSSV நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. அதே போலவே எதிர்கால எரிசக்தி தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வளர்ந்து வரும் துறையா பசுமை ஹைட்ரஜன் விளங்குது. 52,695 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆக்மே நிறுவனம் தூத்துக்குடியில் பசுமை ஹைட்ரஜன் மற்றும் பசுமை அமோனியா உற்பத்தி திட்டத்தை அமைக்க இருக்கு. இந்த திட்டம் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவு போகிறது. இப்படி அனைத்து வகையான தொழில்களிலும் இறங்கி முன்முயற்சியை தமிழ்நாடு அரசு எடுத்து வருவதை உங்களை போன்ற நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதனால்தான் தமிழகத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு வருகிறீர்கள். தொழில் புரிவதற்கு எளிதான சூழலமைப்பு ஈஸ் ஃபார் டூயிங் பிஸ்னஸ் கொண்ட மாநிலங்களில் அகில இந்திய அளவில் 2020ஆம் ஆண்டில் 14வது இடத்தில் இருந்த நம்முடைய தமிழ்நாடு தற்போது 3வது இடத்திற்கு முன்னேறியதற்கு இதுதான் காரணம். 3வது இடத்திலிருந்து விரைவில் முதலிடத்திற்கு வருவோம். அதுக்கான திட்டமிடுதலை தொடங்கிவிட்டோம் என்பதின் அடையாளம்தான் இந்த மாநாடு. இன்றைய தினம் 60 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இதன் மூலம் 1,25,644 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. 74,898 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிறுவனங்கள் அமையிருந்தாலும் 68 விழுக்காடு முதலீடுகள் தென் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளன. பரவலான வளர்ச்சி அடைய முயற்சி செய்வோம் என்று நாங்கள் சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, சொன்னதை செய்து வருகிறோம். 21 திட்டங்களுக்கு இன்றைய மாநாட்டில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. 22,252 கோடி ரூபாய் முதலீட்டில் இவை தொடங்கப்பட்டுள்ளது. 17,654 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள 21 திட்டங்கள்ல 20 திட்டங்கள் நமது அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். அதுபோலவே 1,497 கோடி ரூபாய் முதலீடு மற்ற 7,050 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் 12 திட்டங்கள் இப்பொழுது துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதோடு நம்முடைய கடமை முடிந்து விடுவதாக நாங்கள் இருந்து விடுவதில்லை. அதனால்தான் ஒப்பந்தங்கள் நிறுவனங்களின் தொடக்க விழாவாக இது மாறி வருகிறது.
இதுவரை மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டு மாநாடுகளிலே இந்த மாநாடு தான் மிகப்பெரிய மாநாடாக அமைந்துள்ளது. வருங்காலங்களில் இதையே விட பெரிய முதலீட்டு மாநாடுகளை நடத்த வேண்டும் என்று அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். சமூக நீதி மாநிலமான தமிழ்நாடு, கூட்டாட்சி தத்துவத்தை முன்னெடுக்கும் தமிழ்நாடு, சகோதரத்துவ மண்ணான இந்த தமிழ்நாடு இந்த வரிசையில் தொழில்துறையில் சிறந்த தமிழ்நாடாக உயர வேண்டும். என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில் என்று கேட்கும் தமிழ்நாடாக இது உயர வேண்டும். தொழில்துறையின் வளர்ச்சி என்பது அந்தந்த வட்டாரத்தினுடைய சமூக வளர்ச்சியாக மாறி தமிழ்நாடு மேன்மையான தமிழ்நாடாக உயர வேண்டும். தமிழ்நாட்டு அறிவாற்றலை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் தொழில் நிறுவனங்களும் வர வேண்டும். அந்த தொழில் நிறுவனங்களில் பணியாற்றும் தகுதி படைத்தவர்களாக தமிழ்நாட்டு இளைஞர்களும் உருவாக வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவோம். அதற்கு இத்தகைய முதலீட்டு மாநாடுகள் அடித்தளமாக அமையட்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கைடன்ஸ் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி மதிப்பிற்குரிய திருமதி பூஜா குல்கர்னி அவர்களை நன்றி உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். Ladies and gentlemen, it is my privilege to propose the vote of thanks on behalf of the Industries Department and guidance on this special occasion. முதற்கண் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் அவர்களும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் தொடர்ச்சியான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவின் பொருட்டே இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு மிகவும் வெற்றிகரமாக அமைந்துள்ளது. I thank the dignitaries on their dais for their gracious presence and investment commitment. Mr. Praveer Sinha, MD and CEO Tata Power, Mr. Manoj Kumar Upadhyay, Founder, Chairman and MD of the Acme Group, and Mr. Peter Van Merlo, CFO, Cubic PV. My heartfelt thanks to the captains of industry, industry associations, and esteemed guests who have made the event a success with your valuable presence. Special thanks are also due to the diplomats in Chennai, who apart from being ambassadors for their own country, have in many ways been ambassadors for us too in equal measure. Tamil Nadu leads the nation in green energy, and the predominant profile of investments today in green hydrogen, solar PV cells, and the EV sector reinforce the state's commitment to sustainable manufacturing. Over the last 1 year, Tamil Nadu has received investment commitments of more than 2,20,000 crores, that is $28 billion, validating our assertion that the state is amongst the most preferred global investment destinations. I take this opportunity to convey our sincere gratitude to all our investors who have reaffirmed their confidence in the state. We assure our fullest support and facilitation and look forward to engage in a partnership of continued investments, growth, and prosperity. I would also like to thank the Additional Chief Secretary, Industries Department, for his valuable guidance and support. I thank representatives of the print and electronic media for their extensive coverage. A special thanks is due to all my colleagues and my team who have worked round the clock to make this event a success. Thank you all once again. Nandri, vanakkam. நாட்டு பண்பாடு சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मांगे काहे तब जय गाथा
जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे அரங்கில் உள்ள விருந்தினர்கள் தங்களுடைய இருக்கையிலேயே அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We request all to be seated. All the guests are requested to remain seated. Thank you so much for your cooperation.